அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 கிலோ அரிசி 1 கிலோ மட்டன் வச்சு சரியான பதத்தில் ஒரு சூப்பரான தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 7 பெரிய சைஸ் வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, புல்லட் ரைஸ் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, 7 பச்சை மிளகாய், 200 ml ரீஃபண்ட் ஆயில், 50 ml டால்டா, தயிர் பாக்கெட் சின்னது 1, லெமன் 1, சில்லி பவுடர் பாக்கெட் 1, தனியாத்தூள் பாக்கெட் 1, 4 மீடியம் சைஸ் தக்காளி, பிரியாணி மசாலா பாக்கெட் 1, பட்டை கிராம்பு 5 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 12 டீஸ்பூன் இருந்தால் போதும். மட்டனை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டனை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கறி முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 200 ml ரீஃபண்ட் ஆயில், 50 ml டால்டா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 கிராம் பட்டை லவங்கம் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ மெலிசா நறுக்குன 7 பெரிய வெங்காயம், 8 பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போது அரிசியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்துட்டு அந்த அளவில் தான் நம்ம தண்ணி வைக்க போகிறோம். 1க்கு 2 அளவு தண்ணி வைக்க போகிறோம். அரிசியை நல்லா 2 வாட்டி அலசிட்டு அப்புறமா ஊற வைங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா ருசியாகவும் கலராகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. இப்படி பண்ணால் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா பாதி பாக்கெட் அளவு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். வெந்த மட்டனை மசாலாவோடு சேர்த்தாச்சு. பாருங்கள், மட்டன் மசாலாவோடு சேர்ந்த உடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மசாலா நல்லா மட்டனில் இறங்கட்டும். குக்கரில் வேக வச்ச தண்ணி கூட இதிலே சேர்த்துட்டேன். கறி வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி அளவு நம்ம கம்மியாக தான் வைக்கணும். 1க்கு 2 அளவு தண்ணி வைக்க சொன்னோம் இல்லைங்களா. ஒரு 5 நிமிஷம் மசாலா கறியில் நல்லா இறங்கட்டும். நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளவு எடுத்தேன். இதில் அரிசி அளவு ஃபுல்லாக வந்தது. ஏற்கனவே கறி வேக வச்ச தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் இதில் 1.25 அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதித்தது ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறை உள்ளே சேர்த்துக்கலாம். இது பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே சமயம் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அரிசி வந்த பிறகு உப்பு இழுத்துக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை முழுசாக வடிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. அரிசியும் தண்ணியும் சமமாக வரும் வர மிதமான தீயில் வேக விடுங்க. அரிசியை போட்டதும் வேகமாக கிண்டக்கூடாது. அரிசி ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் உடைஞ்சிரும். மெதுவாக ஒரு மூலையை மட்டும் கிளறி விடுங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு சமமாக வரணும். இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் மசாலா அரிசியோடு ஒன்றா சேர்ந்து வேகும். இப்போ அரிசி 3/4 வாசி வெந்துடுச்சு. தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி தம் போட்டுடலாம். தோசைக்கல்ல நல்லா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை அப்படியே தூக்கி வைங்க. இப்போ பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வெயிட் வச்சுருக்கேன். அடுப்பை முழுசாக சிம்மில் வச்சுடுங்க. 20 நிமிஷம் முடிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காமல் 10 நிமிஷம் அப்படியே சூட்டில் விட்டுருங்க. மசாலா எல்லாம் அரிசியோடு நல்லா செட் ஆகட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தம்மை திறந்த உடனே ரொம்ப கிளறாதீங்க, ஓரத்தில் இருந்து மெதுவாக கிளறி விடுங்க. பாருங்கள் அரிசி எவ்வளோ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்குன்னு. கறியும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம 2 kg டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குக்கிங் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.